இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட பேசின சில சம்பவங்களின் அடிப்படையில் இந்த வீடியோவை நான் இந்த இடத்துல வெளியிட விரும்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தயவுசெய்து நீங்கள் இதை போட்டு காண்பிக்கலாம். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 வகையான நபர்களுக்கு நீங்கள் விலகி இருங்கள். பிள்ளைகளா கவனமாக இருங்க. நம்ம படிக்க போகிற இடத்துல நிறைய நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. எல்லாரோடையும் பேசிக்கலாம், ஒரு அளவோடு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் சில பேருக்கு மட்டும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. சில பழமொழிகள் இருக்கிறது. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லு, உன்னைய பற்றி நான் சொல்கிறேன். யார் கூட நீங்கள் அதிகமாக பழகுகிறீர்களோ இயற்கையாக அவர்களுடைய அந்த செயல்பாடுகள், கேரக்டர் உங்களுக்கும் அப்படியே வந்துடும். அப்போ ஒரு குறிப்பிட்ட 7 வகையான நபர்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். எக்காரணம் கொண்டும் இவங்களோட நெருங்கி பழகாதீர்கள். அது உங்கள் லைஃப்பை பின்னாடி நிச்சயமாக பாதிக்கும். சரிங்களா? சரி, யார் அவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறது காலாவதியான ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, என்ன இந்த காலத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற நீ மிகப்பெரிய படிப்ஸா அப்படின்னு கேட்பாங்க. எப்பயுமே யாருமே படிக்கக்கூடியவங்களை பார்த்துட்டாலே கிண்டல் பண்ணுவாங்க. என்னடா சின்ன பிள்ளை மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிற, டே இங்கே பாருடா படிக்கிறான், இப்படி சொல்லி 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 இந்த படிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்து மாணவர்களை படிக்க விடாமலே செஞ்சுருவாங்க. இவங்களோட நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷையாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தா அது ஏதோ பெரிய தவறு போல், அது ட்ரெண்டிலே இவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்பாட்டை உங்கள் மனசில் திணிப்பாங்க. ஒருவேளை அவங்க வீட்டில் உட்காந்து கூட படிச்சுட்டு எதையாவது எழுதிடலாம். ஆனால் இங்கே வந்துக்கிட்டு நீ பெரிய படிப்ஸு, படிக்கிறதெல்லாம் இப்போ ட்ரெண்டு கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடிய நபர்களோடு நெருங்கி பழக வேண்டாம். கவனமாக இருங்க. சரிங்களா? உங்கள் படிப்பை அது பாதிக்கும். நீங்கள் போயிருக்கிறதே படிக்கத்தான். ஒரு வேளை யாராவது அப்படி சொன்னால், அப்புறம் எதுக்குப்பா நீ இங்கே வந்த அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. உங்கள் அம்மா அப்பா எதுக்கு உன்னைய ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க, இங்கே படிக்கிறதெல்லாம் இந்த காலத்து ட்ரெண்டு கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ணுறியே, நீ வீட்டில் இருந்திருக்கலாமே அப்படின்னு தெளிவாக ஒரு கேள்வியை வைங்க. ஏன்னா நிறைய இடங்களில் நான் பிள்ளைகளோடு பேசும் பொழுது இதையெல்லாம் நான் கவனிக்கிறேன், கேட்கிறேன். அவர்கள் இடத்துல இதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். சரியா? கவனமாக இருங்க. நம்பர் 2, இன்னும் நீ அம்மா பிள்ளையா? சரியா? இப்படி ஒரு பேச்சையும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டே இங்கே பாருடா, இன்னும் இவன் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேங்கிறான், அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேங்கிறான், அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வெளியில் போவானாண்டா, அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வெளியில் போவாங்களாண்டா. உங்ககிட்ட யாராவது அப்படி சொல்கிறாங்களா? தயவு செய்து அப்படிப்பட்டவர்களை நண்பர்களாக வைத்து கொள்ளாதீர்கள். நம்ம வீட்டில் அப்பா அம்மா தான் நமக்கு சாப்பாடு போடுறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, ட்ரெஸ் வாங்கி தர்றாங்க, யூனிஃபார்ம் வாங்கி தர்றாங்க, எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட தான் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை அவங்கக்கிட்ட சொல்லிட்டு செய்யுதல் அது தப்பு கிடையாது. அதை ஒரு நபர், உங்கள் நண்பர்கள் யாரோ, இன்னும் என்னடா அம்மா பிள்ளையாவே இருந்துக்கிட்டு இருக்கிறான் பாருடா அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். நாளடைவில் அம்மா அப்பா பேச்சை மீறி நடக்கக்கூடிய இந்த காரியங்களுக்கு தான் இதெல்லாம் அழைத்து செல்லும். அப்படிப்பட்டவங்களோட பழகாதீங்க. அவங்க உங்களை ட்ரெண்டில் இல்லைன்னு சொல்கிறாங்களா, நீங்கள்லாம் என்ன அம்மா பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்களா, தயவு செய்து அப்படி சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், அவங்களோட நீங்கள் இருக்காதீங்க. இது உங்களை பயங்கரமாக பாதிக்கும். ரொம்ப பெரிய ஆபத்தில் போய் நீங்கள் மாட்டிக்குவீங்க. சரியா? சரி, நம்பர் 3, இதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட கேட்டதின் அடிப்படையில் நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். பச்சை பிள்ளை மாதிரி பேசுகிறான். என்னடா அது பச்சை பிள்ளை மாதிரி பேசுகிறானா? என்ன அப்படின்னா, கெட்ட வார்த்தை பேசாமல் சாதாரணமாக வார்த்தைகளை பேசுவதற்கு பச்சை பிள்ளை மாதிரி பேசுகிறான். இப்படிப்பட்ட பயங்கர மோசமான நபர்கள் படிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. பைபிளில் கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு எபேசியர் 4:25 வாசித்தீங்கன்னா தெரியும். சரியா? அது மாத்திரமல்ல, நாம் ஏன் இதை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோன்னா, 1 கொரிந்தியர் 15:33 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அதாவது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பேட் கம்பெனி கரப்ட் யுவர் கான்டாக்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது பேட் கம்பெனினா உன்னுடைய சேர்க்கை, தவறான சேர்க்கை உன்னுடைய வாழ்க்கையை அது என்ன செஞ்சிடும், அது மாற்றிடும், உன்னுடைய கேரக்டரை மாற்றிடும். சரியா? இன்றைக்கு ஸ்கூல் பசங்க அதிகமாக கெட்ட வார்த்தை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அவன் ஒருத்தன் நல்ல பையனா எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் பேசாமல் இருந்தால்
அவன் என்னடா பச்சை புள்ள மாதிரி பேசுகிறான், குழந்தை மொழி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமாக பேசும்போதே அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி பேசினால் அதை கெத்து அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. பெற்றோர்களே, வீட்டில் இன்றைக்கி வந்து நிறைய இந்த வெப் சீரிஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு. என்னமோ தெரியல, அரசாங்கத்துக்கு எதுக்கோ காண்பிக்கிற அக்கறை இதில் காண்பிக்கிறது இல்லை. அதில் அசிங்கமான வார்த்தைகள் எல்லாமே சர்வசாதாரணமாக எந்த சென்சாரும் இல்லாமல் அவைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பொது நலத்தின் மீது ஆர்வலாக இருக்கிறவங்க அவங்க எவ்வளவோ இதை பற்றி பேசியும் போராட்டம் பண்ணியும் இதை யாருமே கண்டுக்கிற மாதிரி தெரியவில்லை. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் இது போன்றவைகளை பார்க்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வைங்க. டோட்டலாக தவிர்க்க முடிஞ்சால் கூட தவிர்த்து விடுங்கள். இது ரொம்ப ஆபத்தான ஒன்று. கடைசியில் இதெல்லாம் சர்வசாதாரணமான வார்த்தைகள் என்று அவர்கள் இப்பொழுது நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். சரி, இப்படி பேசக்கூடிய எந்த பையனாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் தயவு செய்து விட்டு விலகுங்கள். சரியா? அடுத்து நம்பர் 4, இன்னும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, பெஸ்டி இல்லையா, அவங்க இல்லையா, இவங்க இல்லையா, என்னடா நீ எல்லாம் எதுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்றெல்லாம் பேசக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. பிள்ளைகளா, நாம் படிப்பதற்காக வந்திருக்கிறோம். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு வயது என்றும் ஒன்று இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட படிக்கக்கூடியவங்க கொஞ்சம் வயதாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும், எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், அப்போ தான் மற்றவங்க முன்னாடி நான் வந்து தகுதியானவனாக இருக்க முடியும், அவங்க என்னை மதிப்பாங்க. பொய்யாவது சொல்லிக்கிட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய பெண் பிள்ளைகள் சும்மா பொய் கூட சொல்லி 2 பேர் என் பின்னாடி சுற்றி கொண்டிருக்கிறாங்க, எனக்கு லவ் லெட்டராக நிறையா வருது, அவன் எனக்கு கூப்பிட்டான். என்னன்னா இப்படி எல்லாம் சொன்னால் நான் மதிப்பாக இருக்கிறேன், அவங்க என்ன மதிப்பாங்க, நான் ரொம்ப அழகாக இருக்கிறேங்கிறத ஒத்துக்குவாங்க. இந்த ஒரு ட்ரெண்ட் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மத்தியில் போயிட்டுருக்கு. இது தேவையில்லை. சரியா? இது உங்களுடைய படிப்பை பாதிக்கும், உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். இது கடைசியில் என்னவாய் மாறிவிடும் என்று கேட்டால் நிறைய இடங்களில் தற்கொலை வரைக்கும் போய் பயங்கரமான பிரச்சனையில் போய் சிக்கிக்குவீங்க. யாராவது உங்களுடைய கூட்டத்தில் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா விலகுங்கள். அல்லது இந்த மாதிரி விஷயத்தை அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகி விடுங்க. அடுத்து 5வது, இந்த நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு முறை கூட நீ ட்ரை பண்ணது இல்லையா, சிகரெட் பிடிச்சது இல்லையா, லேசா நீ பீரு டச் பண்ணி பார்க்கலையா, எங்கள் அப்பா கொஞ்சம் வச்சுருந்தாரு, நான் தெரியாமல் எடுத்து குடித்தேன், எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி சொல்லுகிறவன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோவாக போயிடுறான். நான் சிகரெட் அடிச்சிருக்கிறேன், நான் தண்ணி அடிச்சிருக்கிறேன். அவங்களுக்கு இந்த போதை மருந்து பற்றிலாம் தெரியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏதோ போகுது. ஒரு சிலருக்கு தெரியாவிட்டாலும் கூட சும்மா பொய்யா கூட அவங்க மத்தியில் பெரிய ஆளாக மாறுவதற்கு நான் கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டேன் தெரியுமா, எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும். இது என்ன ஆகுது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இதை செஞ்சாதான் இங்கே எனக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணம் உருவாகிறது. இவங்க டூர் போகிறாங்க, எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா பசங்க 8th 9th 10th இந்த வயதில் இருக்கிறவர்கள் கூட எப்படியாவது பீர் வாங்கி குடிக்கிறாங்க, சாராயத்தை அவங்க சர்வசாதாரணமாக வாங்கி குடிக்கிறாங்க, சிகரெட்டு பிடித்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இதையெல்லாம் செய்தால்தான் அங்கீகாரம் என்கிற ஒன்று அவர்கள் மத்தியில் ஒரு 2 பேர் பேசுகிறாங்க. இதை ஒரு முறை கூட ட்ரை பண்ணலையா, அப்படி ஒருத்தன் ஐயோ இதெல்லாம் சொன்னால் அவனை ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிடுறது. நீ எல்லாம் என்ன மாதிரி இது அப்படின்னு சொல்லி இது இப்போ என்னவா மாறி இருக்குன்னா பிள்ளைகள் மத்தியிலும் பரவி இருக்கிறது. பிள்ளைகளும் நாங்கள் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன இருக்குது, நாங்கள் அதை செய்வோம், யார் என்ன எங்களை என்ன பண்ண முடியும், அதை ஒரு கெத்தாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சால் அவங்க ஏதோ சமுதாயத்தில் எல்லாமே தெரிந்தவர்கள் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை பேசிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க பெரிய ஆள். எப்படி காலம் போயிட்டுருக்கு பாருங்கள். பிள்ளைகளா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள் கூட இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க உங்களை கம்பல் பண்ணாலோ அல்லது மறைமுகமாகவோ நேரடியாகவோ எப்படியாவது இதை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை தூண்டினாலோ அப்படிப்பட்டவங்க பக்கத்தில் கூட நீங்கள் இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய இடம் அல்ல, நம்ம வேலையும் அது அல்ல. கவனமாக இருங்க. நம்பர் 6, இன்னும் உனக்கு இண்டிவிஜுவாலிட்டி வரலையா, இன்னும் நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் செய்வியா, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எதையுமே செய்ய மாட்டியா, அம்மா அப்பாவை ஏமாத்துனது இல்லையா, அந்த இண்டிவிஜுவாலிட்டி இன்னும் உனக்கு தனி ரூம் இல்லையா, தனியாக உனக்கு செல்ஃபோன் கொடுக்கலையா, தனியாக உனக்கு கம்ப்யூட்டர் கொடுக்கலையா, இனி என்ன ஐய இது சரியில்லையே, நீலாம் வாழவே வேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் பார்த்தியா, எனக்கு தனி செல்ஃபோன், தனி ரூம்,
தனி கம்ப்யூட்டர் இருக்கிறது, எல்லாத்தையும் தனியாக எனக்கு கொடுத்துருக்குறாங்க. என் இதில் யாருமே தலையிட மாட்டாங்க. என் ஃபோனுடைய பாஸ்வேர்டு கூட எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்கிறது, இண்டிவிஜுவலிசம். இந்த தனிமை, சுதந்திரம், இது உனக்கு இல்லையா? இது பிள்ளைகள் மத்தியில் ஒரு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிரைவேசி. இன்னைக்கு பிள்ளைகள் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபோனை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, என் ஃபோனை நீங்கள் எப்படி எடுக்கலாம், படிக்கிற புத்தகத்தை கூட எப்படி புத்தகத்தை நீங்கள் எடுக்கலாம், ஒரு நோட்டை எடுத்து கூட பார்க்க விடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு என்னன்னா அது ஒரு பிரச்சனையாக தெரியுது. என் ரூமுக்குள்ளே என்னை கேட்காம எப்படி வரலாம், நீங்கள் நான் இல்லாதப்ப நீங்கள் என் ரூமுக்குள்ளே எப்படி போகலாம், நான் இருக்கும்போது நீங்கள் கதவை தட்டிட்டு வரணும். யார்? பிள்ளைகள். எந்த மாதிரி? அப்போ நீங்கள் என்ன அந்த அளவுக்கு ஏதாவது தவறு பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் ஃபோனில் யாருமே எடுத்து பார்க்க முடியாதா, பார்க்கக்கூடாதா? ஆனால் அதே அப்பா அம்மாவை ஃபோனை எடுத்துக்கிட்டு எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் கேம் விளாட்றீங்க, என்ன வேணாலும் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கென்று ஒன்று வரும்பொழுது அதை யாருமே தொடக்கூடாது, அது எனக்கானது என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வயதையும் உங்களுடைய அந்த டைம் பீரியட், இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் விழ முடியும் என்கிறதுனால தானே பேரண்ட்ஸ் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கல்யாண வயது வந்துச்சா, நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் மைனராக இருக்கிறீங்க, யார் வேண்டுமானாலும் உங்களை ஏமாற்ற முடியும். பெரியவங்களையே ஏமாற்றும் பொழுது உங்களை ஏமாற்ற முடியாதா? ஆனால் உங்கள் ஸ்கூலில் உங்கள் கூட படிக்கக்கூடியவங்க தனிமை, சுதந்திரம், பிரைவேசி இதெல்லாம் உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி பழகுங்க. சரியா? எந்த ஒரு பவுண்ட்ரி இல்லாத ஒரு சுதந்திரம் என்பது மிகப்பெரிய ஆபத்து என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட தயவுசெய்து நெருங்கி பழகாதீர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா அம்மா எப்படி பழகியிருப்பாங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அது எதுவுமே தெரியாது. அவங்க செல்ஃபோனை கொண்டு வரலாம், அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கி பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி யாரோ ஒருத்த தகப்பன் தாயார் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக வாங்கி கொடுக்குற செல்ஃபோன் இதை இவங்க பயன்படுத்துகிறார்கள், சுற்றியில் இருக்கிறவங்க பயன்படுத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐடிஸ், இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இவங்க என்னென்னா இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க, மாறி மாறி என்ன பண்ணுவாங்க, ஐடியை லாகின் பண்ணுறது, லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே போகிறது, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. பேரண்ட்ஸுக்கு எதுவுமே தெரியாது. தயவு செய்து இந்த சுதந்திரம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உங்கள் நண்பர்கள் யாராவது எதையாவது பேசுனா அவங்க பக்கத்தில் கூட நிற்காதீங்க. உங்கள் நல்லதுக்காகத்தான் சொல்லுங்கள். ஃபைனலாக 7வது குறிப்பு, சோசியல் மீடியா. நீ இன்னும் இன்ஸ்டாகிராமில் இல்லையா, நீ இன்னும் ஃபேஸ்புக்கில் இல்லையா, நீ ரீல்ஸ் போடாமையா இருக்கிற? என்னுடைய மகள் படிக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் போன வருஷம் ஒரு கேள்வி, யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒரு 4-5 பிள்ளைகள், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடாது, எல்லா அக்கௌண்ட்டையும் டெலீட் பண்ணாட்டி அவ்வளோதான், உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடணும். அந்த ஸ்கூலில் ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க எந்த சோசியல் மீடியாலையும் இருக்கக்கூடாது அப்படிங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிங்க, ஸ்கூலை விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது நல்லதாக தெரிகிறது. ஆனால் பிள்ளைகள் மத்தியில் ஒரு சோசியல் மீடியாவில் கூட இல்லையா, ஒரு இன்ஸ்டாகிராமில் இல்லையா, ரீல்ஸில் இல்லையா, நீ எல்லாம் வேஸ்ட்டு என்று சொல்லி இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு நீங்கள் இருக்காதீங்க. ஒரு இன்ஸ்டாகிராம், ஒரு ரீல்ஸை நான் தப்புன்னு சொல்லலை, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நான் பயன்படுத்தக்கூடிய இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாமே தவறல்ல. ஆனால் உங்களுடைய வயதின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அப்படி கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு அக்கௌண்ட் வச்சே ஆகணும், எனக்கு அது தேவைப்படுகிறது, அவசியமாக இருக்குன்னா உங்கள் பேரண்ட்ஸினுடைய மேற்பார்வையோடு அதை செய்யுங்க. எத்தனையோ குழந்தைகள் இன்ஸ்டாகிராமில் எவ்வளவோ லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆக்கப்பூர்வமான சில வேலைகளும் நடக்கிறது, இல்லை என்று மறுப்பதற்கில்லை. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல கருத்துக்களை சிறு பிள்ளைகள் ரொம்ப ஆச்சரியமாக பகிர்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் இதை நான் முழுக்கவே தவறு என்று சொல்லவில்லை. உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய மேற்பார்வை இல்லாமல் அதை நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா டோட்டலி என்ன பண்ணுங்கள், இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் அங்கே வரக்கூடிய யாராவது உங்களுடைய பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம் வேணும், அது இல்லை இது இல்லைன்னு உங்களை கிண்டல் பண்ணாங்கன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு படிக்கிற பையனோ ஒரு பிள்ளையோ இன்ஸ்டாகிராம் அல்லது இந்த மாதிரி ரீல்ஸோ ஏதோ ஒன்றில் இருந்தால் தான் அவங்களுக்கு மதிப்பு என்கிற ஒன்றை பிள்ளைகள் மத்தியிலே அதை உருவாக்குகிறார். உங்களுடைய நேரத்தை களவாடக்கூடியது எதிலையுமே ஈடுபடாதீங்க, கவனமாக இருங்க. இதை ஊக்குவிக்கக்கூடிய நண்பர்களோடு நெருங்கி பழகாதீங்க. இதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும், நல்ல மார்க் வாங்குவீங்க, மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது, நல்லா இருப்பீங்க. எந்த ஒரு படிக்காமல் பிரச்சனை, ஐயோ மன உளைச்சல், இது எதுவுமே இருக்காது.
ஸோ இந்த காரியங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.